பிரசாதோட குடும்பத்துல அனாமிகா ரொம்ப ஏழ்மையான வீட்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு. ரமேஷோட வருமானம் குறைவுங்கிறதால மாமனார் மாமியாரோட சேர்ந்து ஒரு குடிசை வீட்ல எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அவனியும் அஞ்சலியும் பெரிய பணக்கார வீட்ல இருந்து வந்த பொண்ணுங்க. அனாமிகாவோட சின்ன குடிசை வீட்டுக்கு பக்கத்துல ஆளுக்கு ஒரு பங்களாவை கட்டிக்கிட்டு அதுல தனித்தனியா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பங்களாக்கு பக்கத்துல அனாமிகாவோட வீடு ரொம்ப சின்னதா தெரிஞ்சது. இதனால அவனி அஞ்சலிக்கு அனாமிகானாலே கொஞ்சம் இளக்காரமா தான் இருக்கும். ஒரு நாள் காலையில அனாமிகா பெருக்கிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த பங்களா பால்கனில அவனியும் அஞ்சலியும் காஃபி குடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா அஞ்சலி, நம்ம வீட்டு பெரிய மருமக காலையில இருந்து அத்தனூண்டு வீட்டை துடைக்கவும் பெருக்கவும் பாடுபடுறா. நம்மள மாதிரி ஒரு வேலைக்காரி வச்சுக்க கூட தகுதி இல்லாதவ. ஆமா அவனி, அத்தனூண்டு வீட்டுக்குள்ள எப்படி 4 பேர் இருக்காங்கன்னு தான் புரியல. பத்தாததுக்கு 2 பசங்க எப்படிதான் இருக்காங்களோப்பா. இந்த காலத்துல கூட அந்த காலத்து பழக்க வழக்கங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வீட்ல ஒவ்வொரு ரூம்லயும் ஏசி, விசாலமான இடம். அவனி, அஞ்சலி, காலை வணக்கம். காஃபி குடிச்சிட்டீங்களா? வீடு சின்னதா இருக்கலாம், ஆனா மனசு சின்னதா இருந்தாதான் தப்பு. இருக்கிறத வச்சு திருப்தியா இருந்துக்கணும். அது என்னக்கா, இல்லாதவங்க தான் எப்ப பார்த்தாலும் திருப்திய பத்தி பேசுறாங்க. இந்த காலத்துல பணமும் வீடும் இல்லைன்னா யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க. அக்கா, ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். உன் பசங்க 2 பேரும் என் பசங்களோட விளையாடுறதுக்கு இங்க வராங்க இல்லையா? பொம்மையெல்லாம் வீணாக்கிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. பசங்களை கொஞ்சம் இங்க அனுப்பாம பாத்துக்கக்கா. சரிம்மா, குழந்தைங்களுக்கு அது எதுவும் தெரியாது. இனிமே அவங்கள உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேமா. எங்க வீட்லயே அவங்கள விளையாட சொல்லிடுறேன், அதுவே அவங்களுக்கு போதும். இப்படி அனாமிகா அவங்களோட வார்த்தைகள் அவளை காயப்படுத்தினாலும் முகத்துல உள்ள புன்னகை மறையாம அவ வேலைய அவ பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து மாமனாரும் மாமியாரும் வெளியில வந்தாங்க. ஏமா அனாமிகா, ஏமா காலங்காத்தாலே அவளுங்க கிட்ட பேச்சு? அவளுங்களுக்கு பணக்காரிங்கிற திமிரு. என் பெரிய மருமகளை பத்தி எனக்கு தெரியும். அவ தங்கமான பொண்ணு. இந்த சின்ன வீட்லயே எங்களுக்கு சொர்க்கத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காளே. ஆமாமா அனாமிகா, என் பெரிய மகன் ரமேஷ் ஏழையா இருந்தாலும் நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சந்தோஷம். அக்கம் பக்கத்துல தான் என்னோட மத்த பசங்களும் இருக்கானுங்க. ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் வந்து பார்க்க கூட மாட்றானுங்க. பணம் அவங்க கண்ணு மறைச்சிருச்சுமா. மாமா, அப்படி சொல்லாதீங்க. அவங்களும் நம்ம குடும்பம் தானே. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வருவாங்க. ரமேஷ் கஷ்டப்படுறாருல, சீக்கிரமாவே நமக்கு நல்ல காலம் பிறக்கும். ஆமாப்பா, என் மனைவி சொல்றது உண்மைதான். சீக்கிரமாவே இந்த வீட்டை சரி பண்ணிடுறேன். இந்த மழைக்காலம் வர்றதுக்குள்ள மேல்கூரைய மாத்திட்டு நல்லா கட்டுறேன். ஜாக்கிரதடாப்பா. வானத்தை பாத்தியா? மேகம் சூழ்ந்திருக்கு, மழை வந்துரும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. வானிலையில மாற்றம் ஏற்பட்டுச்சு. கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் மதிய வேலையில இந்த மாதிரிதான் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அப்போ இடியும் மின்னலும் கூட கூட சேர்ந்து வந்துச்சு. போக போக மழையோட தீவிரம் அதிகமாச்சு. அனாமிகாவோட சின்ன வீடு மழையால நனைய ஆரம்பிச்சுது. உள்ள எல்லாம் ஒழுகிக்கிட்டு இருந்தது. ஹரிஷ், நவ்யா பயந்துகிட்டு அனாமிகாவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அந்த இடி சத்தத்தை கேள வீடு இடிஞ்சு விழுந்துருமாம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஆமாம்மா, அந்த மின்னலை பார்க்கவே பயமா இருக்கு. வானமே ஓட்ட போட்டுக்கும் போல இருக்கேன். பயமா இருக்குமா. பயப்படாதீங்க பசங்களா, ஒன்னும் ஆகாது. ஹரிஷ், நீ பெரியவன் தானே. சின்ன பாப்பா அழறா, நீ தானே அவளுக்கு தைரியம் சொல்லணும். நீயும் கூட சேர்ந்து அழுதா எப்படி? அம்மா அனாமிகா, குழந்தைங்க பயப்படுறாங்க, உள்ள கூட்டிட்டு போமா. என்னங்க, நீங்களாவது குழந்தைங்கள பாத்துக்க கூடாதா? மழைய பார்த்து குழந்தைங்க பயப்படுறாங்க பாருங்க. ஆமா சாரதா, மழை ரொம்ப தீவிரமா பெய்யுது. நம்ம வீட்லயோ அங்கங்க ஒழுகுது. வெள்ளமும் ஊருக்குள்ள வந்துரும் போல இருக்கு. கடவுளே, எங்க பிள்ளைங்களை காப்பாத்துங்க. மழை இன்னும் கொஞ்சம் தீவிரமா பெஞ்சது. வாசல் முழுக்க ஒரே தண்ணி. அனாமிகாவோட ஓட்டு வீடு அங்கங்க ஒழுகுச்சு. அந்த வீடு பழைய வீடுங்கிறதால அப்படி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பயங்கரமான மழை, இன்னொரு பக்கம் வெள்ள நீர் ஊருக்குள்ள புகுந்து அனாமிகா வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அத்த, மாமா, பாத்தீங்களா? வீட்டு வாசல் வழியா வெள்ள நீர் உள்ள வந்துருச்சு. என்ன பண்றது? ஐயோ கடவுளே, வெள்ளம் வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. என்ன பண்றது? கவலைப்படாதம்மா, பசங்களை கட்டில் மேல ஏத்துமா. வீட்டுல இருக்க பொருட்களை எல்லாம் மேல ஏத்துவோம். ரமேஷ இன்னும் ஆள காணோம். போன் பண்ணாலும் போக மாட்டுது. சாரதா, நீ அனாமிகாவுக்கு உதவி பண்ணு. நான் வாசல்ல இருந்து தண்ணி உள்ள வராம தடுப்பு வைக்கிறேன். அம்மா, அம்மா, கால்ல தண்ணி படுதுமா. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. நவ்யா கண்ணா, அழாதடா.
தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்கல்ல. ஹரீஷ், தங்கச்சி கையை பிடிச்சுக்கோ. என்ன அத்தை, நான் கிச்சன்ல உள்ள பொருளை எல்லாம் மேல தூக்கி வச்சிடுறேன். நீங்க கொஞ்சம் இந்த துணி மூட்டையெல்லாம் எடுத்து கட்டில வைங்க. இந்த கஷ்ட காலத்துல அனாமிகா குடும்பம் அல்லாடிக்கிட்டு இருந்தது. மழை தண்ணி முட்டி வரைக்கும் ஏறிச்சு. அனாமிகா மாமனாருக்கும் மாமியாருக்கும் குழந்தைங்களுக்கும் தைரியம் சொன்னான். வீட்டுக்குள்ள இருக்க தண்ணிய வெளியில வாரி எறிக்கிற முயற்சி பண்ணான். ஆனா அதிக மழை பெஞ்சதால அவளோட முயற்சி எதுவும் பலிக்கல. இன்னொரு பக்கம் அவனி அஞ்சலியோட பங்களாவும் சூழ்நிலை கொஞ்சம் நல்லா இல்ல. அவங்களோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க வீட்டுக்குள்ளார மழை தண்ணி உள்ளார வந்துருச்சு. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் டெரஸ்ல இருந்த ஷெட்டுக்கு மொத்தமா சேர்ந்து வந்து உட்காந்துக்கிட்டாங்க. சுரேஷ், கீழே தண்ணி வந்துட்டு இருக்கு, அதனாலதான் லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து மேல வச்சுட்டு இந்த டெரஸ்ல இருக்க ஷெட்ல ஜாலியா உட்காந்தாச்சு. இங்க நல்லா ஜாலியா இருக்குல்ல? ஆமா ஆமா, இது பங்களான்றதுனால தப்பிச்சிட்டோம். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் குளிர் நிறைய தான் இருக்குல்ல. சுட சுட ஏதாச்சும் இப்ப சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அருண், நீ போய் மியூசிக் ஆன் பண்ணு. இந்த மழை காலத்துல நம்ம எல்லாம் இங்க ஒரு சின்ன பார்ட்டிய பண்ணுவோம். வெளிய சில்லுன்னு காத்து, சுட சுட சமோசா. ஆஹா, நல்லா இருக்கும்ல? ஆமா ஆமா, இந்த மழைய பார்த்து எதுக்கு பயப்படணும்? நம்ம என்ஜாய் பண்ணலாம். மியூசிக்க ஃபுல் சவுண்ட்ல வைக்கிறேன். அஞ்சலி, அங்க பாத்தியா? அனாமிகாவோட வீடு பாதி தண்ணில மூழ்கி இருக்கா மாதிரி தெரியுதே. பரவாயில்லையே, இந்த தண்ணில எல்லாரும் நீச்சல் கத்துக்கறாங்கன்னு நினைக்கிறேன். விடு அவனே, அவங்களுக்கு என்ன நம்மள மாதிரி பங்களாவா இருக்கு? அந்த வீட்ல அததான் பண்ண முடியும். அவங்கள பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு? நம்ம பார்ட்டி பண்ணுவோம், நம்ம என்ஜாய் பண்ணுவோம். பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமா ஆமா, அவங்கள பத்தி எதுக்கு நமக்கு? அதான் அம்மா அப்பா அவங்க கூட இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நம்ம இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம். இப்படி அனாமிகா குடும்ப கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க வீட்டு மருமகள்கள் அவங்களோட நிலைமைய பார்த்தாலும் கண்டுக்கவே இல்ல. மனிதாபிமானமே இல்லாம டெரஸ்ல உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அனாமிகா வீட்ல தண்ணி இன்னும் அதிகமாச்சு. அத்தை, மாமா, தண்ணி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கே. கரண்ட்டும் போயிடுச்சு, குழந்தைங்க குளிர்ல நடுங்குறாங்க. ஆமாமா அனாமிகா, தண்ணி கட்டிலுக்கு மேல வருதே. என் வாழ்க்கையில இவ்ளோ பெரிய மழையையோ வெள்ளத்தையோ பார்த்ததே இல்ல. அனாமிகா, குழந்தைங்கள நீ தோல் மேல ஏத்திக்கோமா. ஷாரதா, நீ அனாமிகாவை கெட்டியா புடிச்சுக்கோ. இந்த கஷ்டத்தை நம்ம தைரியமா எதிர்கொள்ளணும். ரமேஷ் எங்க இருக்கானோ என்னவோ, அவன் வந்தான்னா கொஞ்சம் தைரியமாவது இருக்கும். மாமா, ரமேஷை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவர் எங்க இருந்தாலும் ஜாக்கிரதையா தான் இருப்பாரு. நம்ம இந்த ராத்திரிய இந்த வீட்லயே எப்படியாவது கடக்கணும். பசங்களா, அந்த பெரிய டேபிள் மேல ஏறுங்க. நானும் பாட்டியும் எங்கேயே நிக்கிறோம். அம்மா, ஈரத்திலேயே எவ்வளவு நேரமா நிப்பீங்க? உங்களுக்கு குளிர்லையா? இல்லடா கண்ணா, நீங்க எல்லாம் பாதுகாப்பா இருந்தா எனக்கு அதுவே போதும். கடவுள் நம்மள பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த தண்ணி சீக்கிரமாவே குறைஞ்சிரும். அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அனாமிகா குடும்பத்துக்கு நரகமா இருந்துச்சு. குளிர், பயம், பசி இருந்தாலும் அனாமிகா ஒரு நிமிஷம் கூட தைரியத்தை இழக்கவே இல்ல. மாமியார் மாமனார சமாதானப்படுத்தி குழந்தைங்களுக்கு தைரியத்தை கொடுத்து அந்த ராத்திரிய கடக்க முயற்சி பண்ணா. இன்னொரு பக்கம் பக்கத்து பங்களால அவனியும் அஞ்சலியும் புருஷங்களோட சேர்ந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில மழை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது. மழை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறையவும் ஆரம்பிச்சுது. அனாமிகா வீட்ல இருந்த தண்ணி எல்லாம் வெளியில போச்சு. ஆனா வீடெல்லாம் சேரும் சகதியுமா இருந்தது. அனாமிகா, அம்மா, அப்பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? வெள்ளம் வந்ததுனால ரோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் அங்கேயே மாட்டிக்கிட்ட வர முடியல. ரமேஷ், எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க வந்தீங்களே அதே போதும். உங்க அம்மா அப்பாவும் பசங்களும் பாதுகாப்பா இருக்காங்க. எப்படியோ இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். ஆமாம்பா, அனாமிகா தான் எங்க உயிரை காப்பாத்துனா. ராத்திரி முழுக்க தூங்காம குழந்தைங்களையும் எங்களையும் ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டா. நாங்க மட்டும் இருந்தா இந்த வெள்ளத்துல எப்படியோ அடிச்சுக்கிட்டு போயிருப்போம். ஆமாண்டா, ஓ மனைவி இந்த வீட்டோட மகாலட்சுமி. ராத்திரி முழுக்க தொட வரைக்கும் தண்ணில நின்னுக்கிட்டு எங்களை காப்பாத்துனா. அதை கேட்டதும் ரமேஷ் கண்ணீரால அனாமிகாக்கு நன்றி சொன்னான். வீட்டை பார்த்து அவன் கொஞ்சம் கவலை அடைஞ்சான். அவனி, அஞ்சலி, சுரேஷ், அருண் அவங்க பங்களா டெரஸ்ல இருந்து கீழே இறங்குனாங்க. அவங்க வீடு உயரமா இருந்ததுனால அவங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு எதுவும் இல்ல. ஆனா பக்கத்துல இருந்த அனாமிகா வீடு ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருந்தது. அனாமிகா குடும்பம் சேத்துல நின்னுட்டு இருந்ததை பார்த்தாங்க. அஞ்சலி, அங்க பாத்தியா? அனாமிகாக்கா வீடே சேரா இருக்கு. ராத்திரி முழுக்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. ஆமா அவனி, நம்ம என்னமோ ராத்திரி முழுக்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பாவம் அத்தையும் மாமாவும் ராத்திரி முழுக்க அந்த சேர்ல கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்கள இங்க வாங்கன்னு கூப்பிட கூட நமக்கு யோசனை வரலையே. நம்ம சுயநலத்தை பார்த்து எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆமா அருண், நம்ம அண்ணன் ராத்திரி இல்ல, அண்ணி மட்டுமே எல்லாரையும் கவனிச்சிருக்காங்க. அவங்க பிள்ளைங்களா இருந்தா அவங்கள பாதுகாக்க தவறிட்டுமே. சரி வாங்க போய் பேசலாம், நம்ம பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் அனாமிகாவோட வீட்டுக்கு வந்தாங்க.
அவங்க 4 பேரையும் கோபமா பார்த்த சாரதா அவங்க கிட்ட, எதுக்குடா வந்தீங்க? நாங்க இருக்கோமா செத்துட்டோமான்னு பார்க்க வந்தீங்களா? ராத்திரி முழுக்க நீங்க நிம்மதியா தூங்குனீங்களே, ஒருத்தராவது எட்டி பாத்தீங்களா? பணத்திமிரு உங்க கண்ணை மூடிடுச்சுடா. அனாமிகா ஏழை பொண்ணுன்னு ஏளனமா பாத்தீங்க. அவளுக்கு நேத்து ராத்திரி இருந்த மனதைரியம் உங்க மனைவிகளுக்கு இருக்குமா? அக்கா, எங்களை மன்னிச்சிருக்கா. பணத்திமிர்ல நாங்க ஆணவத்தோட நடந்துகிட்டோம். ராத்திரி முழுக்க நீங்க பட்ட கஷ்டத்தை காலையில தான் நாங்க எல்லாரும் உணர்ந்தோம். குற்ற உணர்ச்சியோட இருக்கோம், மன்னிச்சிருங்க. ஆமா அத்தை, நாங்க 2 பேரும் இருந்தோம். உங்க யாரையும் பாதுகாக்காம விட்டுட்டோமே. அத்தையையும் மாமாவையும் நீங்க தான் ராத்திரி முழுக்க பாதுகாத்திருக்கீங்க. எங்க தப்ப நாங்க உணர்ந்துட்டோம். ப்ளீஸ் அக்கா, எங்களை மன்னிச்சிரு. அவனி, அஞ்சலி, கவலைப்படாதீங்க. நமக்குள்ள எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வரதா செய்யும். ஆனா கஷ்டம் வரும்போது நம்ம உதவணும். உங்க தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல, அதுவே போதும். ஆமாண்டா, அன்னிக்கிட்ட இருக்க அன்பு பாசம்லாம் பணத்தால வராது. நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் அதெல்லாம் வரும். ஆனா இனிமே இந்த தப்ப நாங்க பண்ணவே மாட்டோம். எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம்னா முதல்ல இந்த சேர்த்து வீட்டை விட்டுட்டு எல்லாரும் எங்க கூட வந்துருங்க. ஓமாமா, எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கலாமா? அனாமிகா அண்ணி தான் வீட்டுக்கு பெரியவங்க. அவங்க என்ன சொன்னாலும் நாங்க எல்லாரும் கேக்குறோம். அனாமிகா, பாத்தியாமா, உன் பொறுமைதான் இன்னைக்கு இவளுங்க மனசையே மாத்தி உன்கிட்ட கொண்டு வந்திருக்கு. மழை போனதுக்கு அப்புறம் வானத்துல ஒரு தெளிவு வரும் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அத்தை? இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி அனாமிகா அவளோட பொறுமையாலையும் பொறுப்பாலையும் நல்ல குணத்தாலையும் எல்லாரையும் மாத்தினா. பணக்கார மருமகள்களோட மனசும் அப்படியே மாறிடுச்சு. அன்னையில இருந்து அவனையும் அஞ்சலியும் அனாமிகாக்கு அவ்ளோ மரியாதை கொடுத்தாங்க. 3 பேரும் மாமியார் மாமனார் பேச்சு கேட்டு ஒரே வீட்ல ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். பிரசாதோட வீடு ரொம்ப பழைய வீடா இருக்கறதால கருமேக சூழ்ந்து மழை வந்துச்சுன்னா அங்கங்க ஓட்டை போட்டு அது வழியா தண்ணி ஊத்தும். வீடு பெருசு. அதே மாதிரி அந்த வீட்ல இருக்க ஆண்களுக்கும் சோம்பேறித்தனம் ரொம்ப பெருசு. அந்த வீட்டு கூரைய சரி பண்ணணும்னு அந்த வீட்டு மாமியார் சாரதா சொன்னாலும் 3 பேரும் 6 மாசமா இதோ பண்ணலாம் அப்புறம் பண்ணலான்னு நாட்களை கடத்திக்கிட்டே தான் வந்துகிட்டு இருந்தாங்க. கடைசியா மழை நாளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் காலையில 8 மணிக்கு மேகம் சூழ்ந்து மழை வந்தது. வெளியில மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா வீட்டுக்குள்ள பிரசாத் கால் மேல கால் போட்டுட்டு பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு. ரமேஷ் போனை பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தான். சுரேஷ்னு தூக்கத்துல இருந்தே ஃபுல்லா எந்திரிக்காம உட்காந்துட்டே இருந்தான். அருண் காலையிலே டிவி பாத்துக்கிட்டு இருந்தான். கிச்சன்ல சாரதா, அஞ்சலி, அனாமிகா, அவனி எல்லாரும் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க பிரசாத், வெளியில பாத்தீங்களா? மழை தூறுது. பார்த்தேன். மழை காலத்துல மழை பெய்யாம வெயிலா அடிக்கும். இந்த எகத்தாலத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நம்ம கூரைய பத்தி தெரியும்ல, இன்னொரு 1/2 மணி நேரம் மழை பெஞ்சா அங்க பொத்துக்கிட்டு ஊத்த ஆரம்பிச்சிரும் வீட்டுக்குள்ள. அந்த ஸ்லாபை எப்படியாவது அடைங்கன்னு 6 மாசமா சொல்லிட்டு இருந்தேன். என்கிட்ட எதுக்கு சொல்ற? உனக்கு தான் 3 ஆஜானு பாகுவான பசங்க இருக்காங்களே, அங்க போய் சொல்லு. ரமேஷா, எங்க இருக்க? உங்க அம்மா ஏதோ ஆர்டர் போடுறா பாரு. அப்பா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பேர் வச்சாலும் வச்சானுங்க, வீட்டு வேலையை விட ஜாஸ்தியா வேலை பாக்குறேன். ஆபீஸ்ல கூட இவ்வளவு வேலை பார்த்ததில்ல. கிளைண்ட்ஸ் காலு தலை வெடிக்குது. இதெல்லாம் என்னால எப்படிப்பா பண்ண முடியும்? சுரேஷ் சும்மா தானே இருக்கான், அவனை பண்ண சொல்லுங்க. நான் ஒன்றும் சும்மாலாம் இல்லப்பா. நேற்று ராத்திரி ஃபுல்லா எனக்கு இடுப்பு வலி. ஏற்கனவே மழை காலம். இப்ப போய் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். டே அருண், நீயாவது அதை பாத்துருக்கலாம்ல. போக தான் போறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல கிரிக்கெட் மேட்ச் போடுறான், அதை பார்க்க போறேன். இதெல்லாம் எனக்கு எப்படி என்ன தெரியும்? யாருக்காவது ஃபோன் பண்ணி வரவழைங்க. அப்போ கிச்சன்ல இருந்து அடச்சே எல்லாம் தலையிழுத்து அப்படிங்கிற சத்தம் கேட்டுச்சு. ஐயோ அத்தை, இங்க பாருங்க, நான் கஷ்டப்பட்டு செஞ்ச சாம்பார்ல மழை பெஞ்சதுல மேல இருந்து தண்ணி வந்து ஊத்திருச்சு. மொத்த சாம்பாரும் பாழாயிடுச்சு. என் நிலைமை அதுக்கு மேல இருக்குதுக்கா. என் தலை மேல விழுற தண்ணி அப்படியே அடுப்புலயும் விழுந்துருதுக்கா. அப்பப்ப இந்த அடுப்பு வேற நின்னுடுது. எல்லாரும் கேக்குறீங்களா? கிச்சன்ல தண்ணி ஊத்துது. அத நம்ம சரி பண்ணலன்னா மழைக்காலம் முழுக்க சமைக்க முடியாது. என்ன சாரதா இப்படி சொல்ற? கிச்சன்ல ஒரு மூலையில தண்ணி ஒழுகுதுன்னா பாத்திரம் பண்டத்தை எடுத்துட்டு வேற ஒரு இடத்துல போய் சமைக்க வேண்டியது தானே. சமைக்க மாட்டேன்னா எப்படி? மாமா, கிச்சன்ல மட்டும் இல்ல, உங்க பெரிய பையன் படுக்கிற பெட் மேல கூட கரெக்டா தலைக்காணி மேல தண்ணி ஊத்துது. நேத்து ராத்திரி ரமேஷ் கீழே படுத்துட்டாரு. ஆமாப்பா, ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அந்த மேஸ்திரிக்கு கால் பண்ணி கூப்பிடலாம்ல. சரி மழை நிக்கட்டும், கூப்பிடுறேன். இப்ப எவன் வருவான்? பசிக்குது,
போய் சமையலை பூர்த்தி பண்ணுங்க, போங்க எல்லாரும். இப்படி இந்த ஆண்கள் சொல்ற பதிலு அதட்டுற அதட்டு 3 மருமகள்களுக்கும் மாமியாருக்கும் சுத்தமா பிடிக்கல. வேற வழி இல்லாம கிச்சன் டேபிள அப்படியே நகர்த்தி வச்சு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆம்பளைங்க சாப்பாடு நேரத்துக்கு கரெக்டா வந்து சாப்பிட மட்டும் செஞ்சாங்க. சாப்பிட்டு முடிச்சு மத்தியானம் எல்லா ஆண்களும் போய் பெட்ரூம்ல படுத்து ஓய்வெடுத்தாங்க. மாமியார் சாரதா 3 மருமகள்கள் அவங்களோட படுக்கை அறையில மீட் பண்ணாங்க. 3 பேர் முகத்திலயும் பயங்கரமான கோபம் இருந்தது. அக்கா, இனிமே என்னால பொறுக்க முடியாது. வீட்ல இவ்ளோ தண்ணி ஊத்துது, 3 பேருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. நம்ம எல்லாரும் இவ்ளோ கஷ்டப்பட்டாலும் இவங்களுக்கு சமைச்சு கொட்டுறோம். அதான் இவங்களுக்கு அருமை புரியல. திமிரும் வளர்ந்து போகுது. ஆமாங்கா, என் புருஷன் இன்னும் மோசம். தண்ணி ஒழுகுது, அதுக்கு கீழே ஒரு பாத்திரத்தை கூட வைக்க மாட்டான். சோஃபா விட்டு எந்திரிக்கவே மாட்டான். நான் தான் போய் அதை செஞ்சேன். இவங்க சோம்பேறித்தனத்துக்கு அளவே இல்ல. எல்லாம் என் தலையெழுத்து. என் புருஷன் வழியிலேயே என் பிள்ளைங்களும் வந்துட்டானுங்க. அந்த ஆளும் இப்படிதான். என்னைக்கும் எந்த வேலையும் செய்யவே மாட்டான். 3 பேருக்கும் 3 பேர் சரியா இருக்காங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறமாவது மாறுறானுங்களான்னு பார்த்தா சுத்தமா மாறல. வேஸ்ட் அத்த. பேச்சு கேக்குற ஆளுங்க இவங்க கிடையாது. இவங்களுக்கு அனுபவம் மட்டும்தான் பாடம் சொல்லி கொடுக்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்க நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுமா. சூப்பரான ஐடியா ஒன்னு இருக்கு அத்த. நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த சோம்பேறிங்களுக்கு ஒரு சின்ன ஷாக்கு கொடுப்போம். அப்பதான் இவங்களுக்கு இந்த வீடு ஒழுகிறதுனால என்ன நஷ்டம் ஏற்படுதுன்னு தெரியும். கூடவே நம்மளோட கஷ்டத்தையும் அவங்களுக்கு உணர்த்தலாம் இல்லக்கா? ஆமாங்கா, ஏதாவது பண்ணி இவங்களுக்கு புத்தி சொல்லி கொடுக்கணும். நம்ம பிளானுக்கு பேர் வச்சிருக்க மழைக்காலத்தில் குடைக்குள் உணவு. நல்ல ஐடியா தாண்டிம்மா. இந்த ஐடியா முன்னாடியே எனக்கு வந்திருந்தா என் புருஷன் எப்பயோ ஓடி போய் அந்த மேஸ்திரிய கூட்டிட்டு வந்திருப்பாரு. சரி சரி, கனமழை வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வரும்போது பிளான போடலாம். டன். இவங்களோட கதி அதோ கதி அப்படின்னு அனாமிகா அவளோட பிளான மாமியார் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் சொன்னான். அந்த பிளான கேட்டதும் எல்லார் முகமும் பிரகாசம் ஆயிடுச்சு. மாமியார் சாரதா கூட மருமகளை பாராட்டினாங்க. இப்படியே 2 நாட்கள் போச்சு. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வானம் மெல்ல மெல்ல தூர ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்திலேயே கனமான மழை பெஞ்சுது. இடியும் மின்னலும் கூட துணைக்கு பயங்கரமா வந்தது. வீட்டுக்குள்ள வழக்கம் போல ஒழுக ஆரம்பிச்சுது. ஹால்ல 3 இடத்துல, கிச்சன்ல 2 இடத்துல தண்ணி நான் ஸ்டாப்பா ஊத்துச்சு. ஆண்கள் எல்லாரும் தண்ணி ஒழுகாத சேஃபான ஒரே ஒரு இடத்துல லைனா சேர போட்டு உட்கார்ந்துட்டாங்க. கிச்சனுக்குள்ள யாரும் போகல. ஏமா சாரதா, நல்லா மழை பெய்யுது பாரு. சுட சுட பக்கோடா செஞ்சு கொண்டு வாயேன். அனாமிகா, எனக்கும் பசிக்குது. நேத்து வச்ச கோழி குழம்பு இருந்தா சூடு பண்ணி கொண்டு வாயா. அவனி, என் ட்ரெஸ் எல்லாம் நனையுது. கொஞ்சம் அது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து போடுறியா? அஞ்சலி, டிவி ஒர்க் ஆக மாட்டேங்குது. செட்டா பாக்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். இவ்ளோ சொல்லியும் 3 பேர்ல யாருமே வெளியே வரல. வீடெல்லாம் அமைதியா இருந்துச்சு. 4 பேரும் ஆச்சரியமா ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. என்னடா யாரும் வரவே இல்ல, எங்க போனாங்க இவங்க? தெரியலையப்பா, கிச்சன்ல இருக்காங்களான்னு போய் பாப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி 4 பேரும் எழுந்திருச்சு கிச்சனுக்குள்ளார போனாங்க. கிச்சன் காலியா இருந்துச்சு. ஆனா அங்க இருந்த காட்சிய பார்த்து எல்லாரும் காண்டாயிட்டாங்க. ஸ்டவ் இல்ல, சிலிண்டர் இல்ல, பண்ட பாத்திரங்கள் எதுவும் இல்ல. எல்லாம் காலியா இருந்தது. டேய், திருடங்க யாராவது வந்துட்டாங்களோ? ஸ்டவ்வையும் சிலிண்டரையும் தூக்கிட்டு போயிட்டாங்களோ? திருடன் வந்து ஸ்டவ் எதுக்கடா எடுத்துட்டு போறான்? முதல்ல நம்ம ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு பாக்கலாம். வீடு முழுக்க எல்லாரும் தேடினாங்க. அவங்க எங்கேயும் இல்ல. வீட்ல இருந்த ஜன்னல் வழியா பிரசாத் வெளியில எட்டி பார்த்தாரு. அந்த காட்சி அவரால நம்பவே முடியல. டேடே, சுரேஷா, ரமேஷா, அருணிங்க வா, வாங்கடா, வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு. 4 பேரும் ஜன்னல் வழியா வெளிய பார்த்தாங்க. அந்த காட்சியை பார்த்தது அவங்க யாராலையும் பேச முடியல. மழை பயங்கரமா பெஞ்சுது. வீட்டு வாசல்ல இருந்த காலி இடத்துல ஸ்டவ், சிலிண்டர் எல்லாமே செட் பண்ணி வைக்கப்பட்டு இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு பெரிய கொடைய பிடிச்சுக்கிட்டாங்க. அனாமிகா கொடைய பிடிச்சுக்கிட்டு ஸ்டவ்ல ஏதோ செஞ்சுட்டு இருந்தா. அஞ்சலி கொடைய பிடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. சாரதாவும் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு அவங்க சமைச்சுக்கிட்டு இருந்த சுட சுட சாப்பாட ருசியா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க 4 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. கம கமன்னு 4 பேரும் சேர்ந்து பக்கோடா செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மழையில நனையாம இருக்க கொடைய பிடிச்சுக்கிட்டாங்க. வாசல்ல பிக்னிக் மாதிரி சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது, வாசல்ல இவ்ளோ மழையில சமையல் செஞ்சு சாப்பிடுறாங்க? என்னடா இதெல்லாம்? என்னோட பக்கோடாவையும் அவங்களே சாப்பிடுறாங்க. மழையில எதுக்கு இவங்க இதை பண்றாங்க? நம்மள கூப்பிடாம அவங்க மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே, பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தா என்னை என்ன நினைப்பான்? வாங்க வெளியே போலாம் அப்படின்னு 4 பேரும் ஆளுக்கு ஒரு ஷவர் கேப்பை போட்டுக்கிட்டு வாசல்ல இருந்த மாமியார் மருமக கிட்ட ஓடி போனாங்க.
மழையில நனைஞ்சுக்கிட்டே அவங்க முன்னாடி நின்னாங்க. மாமியாரும் மருமகள்களும் அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி அவங்க வேலைய அவங்க பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா இருந்தாங்க. ஏமா சாரதா, என்னது இது? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வீட்ல கிச்சன் இருக்கும்போது இந்த மழையில வெளியில என்ன சமைக்கிறீங்க? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உள்ள வாங்க எல்லாரும். நாங்க எதுக்கு உள்ளார வரணும்? இங்க நல்லா இருக்கு. அனாமிகா, இது என்ன புது டிராமா? எங்களுக்கு பயங்கரமா பசி எடுக்குது. உள்ள எந்த பொருளும் வைக்காம எடுத்துட்டு வந்துட்டீங்க. எங்க பசியில தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அட டிராமாவா? பிராக்டிக்கலா யோசிச்சோம் வந்திருக்கோம். மழையில நனைஞ்சுக்கிட்டே சமைக்கிறது தான் உங்களோட பிராக்டிக்கல் ஐடியாவா? பைத்தியக்காரன் கூட இப்படி பண்ண மாட்டான். அண்ணி ப்ளீஸ் உள்ள வாங்க. அக்கம் பக்கத்துல பார்த்து சிரிப்பாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சிரிக்கிறாங்க தான், ஆனா எங்களை பார்த்து இல்ல. 4 ஆம்பளைங்க வீட்ல இருந்தும் ஒழுகுற வீட்டுக்குள்ளார இந்த 4 பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி உங்க சோம்பேறித்தனத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படின்னா இதெல்லாம் அதுக்காக தானா? எங்களை நீங்க பழி வாங்குறீங்களா? வேற என்ன செய்ய சொல்றீங்க அருண்? வீட்ல கிச்சன்ல தண்ணி ஊத்துதுன்னு சொல்றோம். அதுலயும் சாப்பாடுலயும் ஸ்லாப்லயும் சமைக்கவே முடியலன்னு சொன்னோம். யாராவது காதுல வாங்கி போட்டுக்கிட்டீங்களா? கரெக்டா சொன்ன அஞ்சலி. மாமா ரமேஷ் வீட்டுக்குள்ள சமையல் அறையில சமைக்கும் போது மேல இருந்து மழை தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தது. வீட்டுக்குள்ளேயே கொடைய பிடிச்சிட்டு சமைக்கலான்னு பார்த்தா கொடையில படுற தண்ணி கீழே ஊத்துது. காத்து வேற வர மாட்டேங்குது. அதுவே வெளியிலனா விசாலமா இருக்கு. காத்தும் அடிக்குது, கொடையும் பிடிக்கலாம். சுத்தமான மழை தண்ணி மேல பட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதனாலதான் வீட்டை விட வெளியே பெட்டர்னு வந்துட்டோம். அது மட்டும் இல்ல, இந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனாலதான் இங்க சமைக்கிறோம். அனாமிகா, இதுக்கு மேல லாஜிக் பேசாதம்மா. தப்பு பண்ணிட்டோம் தான். எங்க எல்லாரையும் மன்னிச்சிரு. உள்ள வாங்க. இப்ப மன்னிப்பு கேட்டு உங்க சோம்பேறித்தனம் கொஞ்சமா நஞ்சமா என்ன? கண்ணெதிரில பொண்டாட்டிங்க கிச்சன்ல அவ்வளோ கஷ்டப்படும் போது பாத்துக்கிட்டு சும்மா இருந்தீங்க. ஒரு மேஸ்திரிக்கு ஃபோன் பண்ண முடியல. என் புருஷன் பொறுப்பே எடுத்துக்க மாட்டாரு. நீங்களும் அப்படியே வளர்ந்து நிக்கிறீங்களே. நீங்க மாறுற வரைக்கும் வீட்டுக்குள்ள வரமாட்டோம். மழை முடியற வரைக்கும் எங்க சாப்பாடு எங்க சமையல் இங்கதான், கொடைக்குள்ளதான். உங்களுக்கு வேணும்னா எல்லாரும் கொடைக்குள்ளார வந்து சாப்பிடுங்க, நாங்க போட்டு கொடுக்கறோம். அது கேட்டதுக்கு அப்புறம் அனாமிகாவோட லாஜிக், சாரதாவோட திட்டு, இது எல்லாம் சேர்ந்து அவங்களோட மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு. அவங்க சோம்பேறித்தனத்தால வீட்ல உள்ள பெண்கள் எவ்ளோ பாதிக்கப்படுறாங்கன்னு அப்ப அவங்களுக்கு புரிஞ்சுது. பக்கத்து வீட்டுக்காரங்க பால்கனில நின்னுக்கிட்டு அவங்களையே பார்த்து சிரிக்கிறாங்கங்கறத பிரசாத் பாத்துட்டாரு. 4 பேருக்கும் அவமானமா இருந்துச்சு. சாரதா, என்ன மன்னிச்சிரு. இவனுங்களும் என்ன மாதிரியே வளர்ந்துட்டானுங்க. வீட்டு பொறுப்பை நான் தான் ஏத்துக்கல. என் தப்பு நான் உணர்ந்துட்டேம்மா. தயவு செஞ்சு எல்லாரும் உள்ள வாங்க. ஆமாம்மா, ஐம் ரியலி சாரி. ஆஃபீஸ் டென்ஷனை காரணம் காட்டி வீட்டு பிரச்சனையை கவனிக்காம விட்டுட்டேன். உங்களோட கஷ்டத்தை பார்க்காம விட்டுட்டேன். அண்ணி, இனிமே நாங்க சோம்பேறியா இருக்க மாட்டோம். எனக்கு என்ன வலி இருந்தாலும் நான் வீட்டு வேலையில உபயோகமா இருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் உள்ள வாங்க. ஆமா அஞ்சலி, நான் கூட டிவி பார்க்கறதெல்லாம் குறைச்சிக்கிறேன். வீட்டில் நீ என்ன வேலை சொன்னாலும் செய்கிறேன். இன்னைக்கு சாயந்தரமே மேஸ்திரியை கூட்டிட்டு வந்து இதை சரி பண்ணிடுறோம். எங்களுக்கு புத்தி வந்துருச்சு. ப்ளீஸ் எங்களுக்கும் அந்த பக்கோடாவை கொஞ்சம் கொடுங்களேன். வயிற்றுக்குள்ள கடமுடான்னு கேக்குது. இப்படி ஆண்கள் எல்லாரும் மனப்பூர்வமா தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுனால அந்த வீட்டு பெண்கள் எல்லாரும் மனமிறங்கி வந்தாங்க. அனாமிகாவோட பிளான் சக்சஸ் ஆனதுனால எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சரி, நீங்க எல்லாரும் இவ்ளோ கெஞ்சுறீங்கங்கறதால ஒத்துக்கிறோம். ஆனா இந்த ஒரு தடவை தான். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க, இந்த தடவை வெறும் கிச்சன் தான். நெக்ஸ்ட் டைம் எங்க கட்டில் சோஃபா எல்லாம் வெளியில வந்துரும். ஜாக்கிரதை. ஐயோ, இனிமே அந்த சான்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஸ்டவ் நாங்களே எடுத்துட்டு உள்ள போயிடுறோம் அப்படின்னு 4 ஆண்களும் சேர்ந்து ஸ்டவ், சிலிண்டரு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனாங்க. மாமியார் மருமகளுங்க கொடைய பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளார சிரிச்சுட்டே வந்தாங்க. இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில வானம் கொஞ்சம் தெளிவாச்சு. மழை பெய்யல. காலையில 8 மணிக்கே வீட்டு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்துச்சு. அதுல இருந்து 4 மேஸ்திரிங்க வேலைக்காரங்க இறங்குனாங்க. சிமெண்ட், கலவை எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அப்போ அருண் பக்கத்துல இருந்து வேலைக்காரங்களுக்கு வேலை சொன்னான். ரமேஷும் சுரேஷும் கூட உதவி பண்ணாங்க. ரமேஷ் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். பிரசாத் வந்த வேலைக்காரங்களுக்கு அவராவே டீ போட்டு கொடுத்தாரு. பாத்தீங்களா மருமகள்களே, நேத்து வரைக்கும் சோஃபாவே கதின்னு இருந்தவங்க இன்னைக்கு எழுந்திருச்சு வேலை செய்யறாங்க, ஆபீஸுக்கு லீவ் போடுறாங்க. இது எல்லாம் நம்ம அனாமிகா ஐடியாவால தான். ஆமா அத்த, இவங்க சோம்பேறித்தனம் போகிறதுக்கு கொடை ஐடியா செம்ம ஐடியாவா இருந்துச்சு. நேத்து ராத்திரி என் புருஷன் எனக்காக டீ போட்டு கொண்டு வந்தாரு. என்னால நம்பவே முடியல. பெண்கள் நினைச்சா எதை வேணா செய்ய முடியும் அத்த, புருஷங்களை மாத்த முடியாதா என்ன? ஆனா பாவம், அவங்களுக்கும் மனசாட்சி இருக்கு.
நம்ம கஷ்டத்தை அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க வழியில சொன்னோம், அவ்வளவுதான். இன்னையில இருந்து நம்ம வீட்ல இந்த சோம்பேறித்தனத்துக்கு இடமே இல்ல. அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வீட்டு கூரை சரியாச்சு. ராத்திரி மறுபடியும் மழை பெஞ்சுது. ஆனா இந்த தடவை சாரதா வீட்ல ஒரு இடத்துல கூட தண்ணி ஒழுகவே இல்ல. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே சமைச்சு சுட சுட சாப்பிட்டாங்க. அன்னையில இருந்து அந்த வீட்ல ஆண்கள் கூட சோம்பேறித்தனத்தை விடுத்து பெண்கள் செய்யற வேலைய கூட இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகாவோட பிளானால அந்த குடும்பத்துல சமத்துவமே ஏற்பட்டுடுச்சு. இது இன்னைக்கு கதை. இதே மாதிரி இன்னொரு கதையோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.